திருக்குறள் விருந்தோம்பல். விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று. பொருள்: அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கள்வேமெனில். அடுத்தவர் பொருளைக் களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போலக் கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம். மற்றவையெல்லாம் நிலைத்து நிற்காமல் அழிந்துவிடும். ஆக்கம் அதன்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். வெள்ளத் தனைய மலர் நீட்டும் மாந்தர்தம் உள்ளத் தனையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாக எண்ணுக. எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக் கூடாது. பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கட் சொல்லில் பயனிலாச் சொல். பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக. பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. புக் பேக் ஆன்சர்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தினர் முகம் எப்போது வாடும். நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள். பிரித்து எழுதுக. பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை. சேர்த்து எழுதுக. உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் பிளஸ் இலா பயனிலா.